வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு புலத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல். குறள் 1300. தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவருக்கு தாம் உரிமையாக பெற்ற நெஞ்சமே உறவாகாத போது அயலார் உறவில்லாதவராக இருப்பது எளிதே ஆகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். ஒருவர் தமக்கு உரிமையான நெஞ்சத்தில், அதாவது புருவ மையத்தின் உள் நடுவே உள்ள இறைவனையே உறவாக கொள்ளாத போது அயலார் உறவில்லாதவராக இருப்பது எளிதாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஒருவர் தமக்கு உரிமையான நெஞ்சத்தில் உள்ள இறைவனையே உறவாக கொள்ளாத போது அயலார் உறவில்லாதவராக இருப்பது எளிதாகும். ஒரு சிறிய விளக்கம். இறைவனோடு உறவு கொள்ளும்போது நாம் அனைவரிடமும், அதாவது அனைத்து உயிர்களிடமும் அன்பு பாராட்டுவோம். ஏனென்றால் எல்லா உயிர்களிடத்துள்ளேயும் அந்த இறைவன் உள் இருக்கிறான் என்ற புரிதல் வரும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.